இப்ப திருமண அமைப்பு, இந்த கடக லக்னம்காரங்களுக்கு இனி வரக்கூடிய இல்லறமாகட்டும், இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கல்யாண வாழ்வாகட்டும். கடகத்துக்கு திருமணம் எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோ தான். அதுலயும் 90ஸ் கிட்ல இன்னுமா மேரேஜ் ஆகாம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இந்த ஆண்டு கல்யாணம் கண்டிப்பா நடந்துடும். அதுலயும் கடக லக்னத்துல இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம். என்ன நீங்க ராசிக்கும் நட்சத்திரத்துல கொண்டு வந்துட்டு நீங்க சொல்றீங்களேன்னு கேட்காதீங்க. லக்னத்துக்கு லக்ன புள்ளி ஒரு நட்சத்திரத்துல விழும் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வேலை செய்யும். லக்னம் நம்மளுடைய ஆசைகளை சொல்லக்கூடியது, நம்மளுடைய உயிர்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, தலை இது எல்லாமே லக்னம். ஸோ இது லக்னத்துக்கான லக்னம் எந்த புள்ளியில விழுதோ அதனுடைய கன்டினியூஷன் ஆசை தான் நமக்கு பெண்டிங் இருக்கிறதா அர்த்தம். இதுல பூச நட்சத்திரத்துல உங்களது லக்ன புள்ளி விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் கண்டிப்பாக ரொம்ப நாள் தடைக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமும் புத்திரபாக்கியமும் ரொம்ப தடைப்பட்டு தான் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே இந்த பூச நட்சத்திரத்துக்கான ஒரு அமைப்பாக சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த நீங்க பூச நட்சத்திரத்துல லக்ன புள்ளி விழுந்து 5ஆம் அதிபதி விருச்சகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல் குழந்தைய முடிஞ்ச அளவுக்கு தத்து கொடுத்துருங்க. தத்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய குழந்தைங்க வரும். பட் அதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் மாதிரி. ஃபர்ஸ்ட் கல்யாணம் டிலே ஆகும், குழந்தை பிறப்பு தான் டிலே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3, 4ன்னு குழந்தை இருக்கும் நிறைய.